வியாதி வரக்கூடிய ஒரு வயதா? முந்தையெல்லாம் 60 என்பதுதான் வியாதி வரக்கூடிய ஒரு வயதாக சொல்வார்கள். ஆனால் இன்னைக்கு 40 ஆனாலே கண்டிப்பாக மெடிக்கல் செக்அப், கண்டிப்பாக வாக்கிங் எல்லாமே செய்யணும். என்ன காரணம் என்று சொன்னால், நாம் ஒரே வார்த்தை சொல்லிவிடுவோம், நமக்கு எக்ஸசைஸ் இல்லை. எக்ஸசைஸ் மாத்திரமல்ல, நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நம்முடைய சரீரத்துக்குள்ளே ஒரு வியாதியை கொண்டு வருகிறது, ஒரு சுகரை கொண்டு வருகிறது. நம்முடைய பாடிக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறது. அந்த பாடியோட கெப்பாசிட்டியை தாண்டி இந்த சாப்பாடு உள்ளே போகிறது. அதனால எந்த விதமான சுரப்பிகளையும் வேலை செய்ய விடாமல் இந்த சாப்பாடு தடுக்கிறது. கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த சாப்பாடை கொடுக்கிறவர்கள் இவர்கள். அந்த சாப்பாட்டினால் வரக்கூடிய வியாதி வந்தால் அதுக்கு தேவையான மருந்தையும் கொடுக்கிறவர்கள் இவர்கள். நீங்க இன்னைக்கு இந்தியால ஒரு கடையில போய் வாங்கக்கூடிய மெடிசன் வாங்கினா கூட இதனுடைய அதிகாரம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இலுமினாட்டிஸ் கையில தான் இருக்கும். முழு மெடிசனை தயாரிக்கிறவங்க அவங்க தான் கொடுக்கறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், எத்தனை வியாதிகள் வருகிறது, எத்தனையோ டெங்கு வருகிறது, எத்தனையோ பறவை காய்ச்சல் வருகிறது, எல்லாமே இந்தியாலையும் ஆப்பிரிக்காலையும் மட்டும் வருகிறது. ஒன்று கூட அமெரிக்கால யூரோப்லயும் வர்றதே கிடையாது. எந்த வியாதியும் அந்த பக்கம் வரதில்லையே. ஏன்? இவர்கள் ஒரு கிருமியை தயாரித்து அதை நம்ம போன்ற நாடுகள்ல செலுத்தி அவர்கள் அதை ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள், மக்கள் தொகையை குறைக்கிறார்கள். கடைசியாக என்ன செய்யறாங்க? அதுக்கு அவங்களே ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, கொடுத்து நம்ம கிட்ட வியாபாரம் பண்றாங்க, நம்ம கிட்ட என்ன செய்யறாங்க? பணத்தை சம்பாதிக்கிறாங்க. தினகரன் பேப்பர்ல வந்ததான ஒரு செய்தி, ஒரு வருஷத்துக்கு 4.5 கோடி இந்தியர்கள் ஏழைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எதனால தெரியுமா? மருந்துனால மட்டும். ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாயிருச்சு, அதிகமாக மெடிக்கல் ஷாப்ஸ் அதிகமாயிருச்சு, அதிகமா பிள்ளைகளை நாம டாக்டர்ஸ்க்கு படிக்க வைக்கிறோம். என்ன காரணம்? நம்ம டாக்டர்ஸ்க்கு படிச்சா நல்ல ஃபியூச்சர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல வியாதி வரும்னு அர்த்தம். அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால், முழு உலகத்தையும் தங்கள் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு போய் விட்டார்கள். எக்கானமி அவங்க கிட்ட போயிருச்சு, எஜுகேஷன் அவங்க கிட்ட போயிருச்சு, சாப்பாடு அவங்க கிட்ட போயிருச்சு, இன்னைக்கு இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலிடிக்ஸ் அதுவும் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. கடைசியா ஒரு காரியம், டெக்னாலஜி. நீங்கள் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு முழு டெக்னாலஜியும் கம்ப்யூட்டர் என்று நாம் ஒரே வார்த்தை சொல்லிடுவோம், இன்டர்நெட்னு ஒன்னு சொல்லிடுவோம். இன்னைக்கு இந்த இன்டர்நெட்டோட கண்ட்ரோல் யாருகிட்ட இருக்குது? நீங்க ஒரு கம்பெனியா பிரிப்பீங்க. இன்னைக்கு இருக்கிற மொத்த பெரிய கம்பெனியும் அந்த 13 பேர்கிட்ட தான் இருக்கு, அந்த 13 குடும்பத்துக்கிட்ட தான் இருக்கு. அவங்க தான் முழு கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. இவங்களுடைய அடையாளங்கள், சிம்பிள்ஸ் என்ன நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எஃப்டியோட சிம்பிள் 2 பாம்பு, அதே மாதிரி இலுமினாட்டிஸ் சிம்பிள் ஐ ஆஃப் ஹாரஸ். அதே மாதிரி இவங்களுக்கு பல பிரிவுகள் இருக்குது, ஃப்ரீ மேசன்ஸ். இதெல்லாமே ரிலிஜியஸ் விங். இவங்க திருச்சபைகளை என்ன செய்யறாங்க? இந்த ஃப்ரீ மேசன்ஸ் வச்சு திருச்சபைகளை பிடிக்கிறாங்க. ஆவிக்குரிய தலைவர்கள், தயவு செய்து இந்த எச்சரிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன தெரியுமா? உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து ஏதோ ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வருகிறது, அவர்கள் பணம் கொடுக்கிறார்கள், நாங்கள் இங்கே திருச்சபை கட்டி கொடுக்கிறார்கள், ஆனால் எங்களுடைய சிம்பலை மாத்திரம் வைத்தால் போதும், எங்களுடைய போர்டை மாத்திரம் வைத்தால் போதும் என்று சொல்வார்கள். ஏமாறாதீர்கள். உங்களை கர்த்தர் திருச்சபை உருவாக்க சொன்னால் அதை கட்டி கொடுக்கிற பணத்தையும் கர்த்தர் கொடுப்பார். வெள்ளை காக்காய் மூலமாக, வெள்ளைக்காரர்கள் மூலமாக அல்ல, இங்கிருந்தே கர்த்தர் உங்களை சந்திக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த திருச்சபைகள் எல்லாம் இலுமினாட்டி சிம்பல் தான். ஃப்ரீமேஷன்ஸ் என்பது இந்த இலுமினாட்டிஸ் ஒரு பிரிவு. இவர்கள் தான் இதை செய்கிறார்கள். இவர்கள் தான் திருச்சபை முழு கண்ட்ரோலும் கொண்டு வருகிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் அநேகர் இந்த ஃப்ரீமேஷன்ஸ் பிரிவு. இவங்களுக்கு சாட்டன் சர்ச் என்ற பெயர், சர்ச் ஆஃப் சாட்டானிக் என்ற பெயர். இவங்களுக்கு ஒரு பைபிள் தனியாக இருக்கிறது. 12 மாசம் 12 பலிகள் கொடுப்பார்கள். ஆடு, மாடு, பன்னி, சில நேரத்துல நரபலி நிறைய கொடுப்பார்கள். இவர்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் கோயம்புத்தூருக்குள் இருக்கிறது, இவருடைய ஹெட் குவார்டர்ஸ் சென்னையில் இருக்கிறது. இவர்கள் முழுவதுமாக நம்மை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய கூகுள் ஜீன் பாப்பீங்க, ஃப்ரீமேஷனுடைய சிம்பிள் ஜி. நீங்க பாப்பீங்க ஒரு செட் ஸ்கொயரும் ஒரு கம்பஸும் நடுவில் ஜீன் இருக்குது. இதே ஜியை தான் நீங்க எங்க பாக்குறீங்க? கூகுள்ல பாக்குறீங்க. இன்னைக்கு கூகுள் கண்ட்ரோல தான் முழு உலகம் இருக்கு. இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இவங்க கண்ட்ரோல் தான். சோ டோட்டல் 13 பேர் உள்ளதான அந்த நிறுவனம், அந்த குடும்பம், அந்த அண்டர் கிரவுண்ட் சொசைட்டி, இலுமினாட்டிஸ் நம்மை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். முழு உலகமும் இவங்க கண்ட்ரோல்ல போயிருச்சு. சாப்பாடு போயிருச்சு, மருந்து போயிருச்சு, பாலிடிக்ஸ் போயிருச்சு, எஜுகேஷன் போயிருச்சு, நம்முடைய எக்கானமி போயிருச்சு, டெக்னாலஜி போயிருச்சு, எல்லாம் இவங்க கண்ட்ரோல். இன்னைக்கு பாருங்க, உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போன். இந்த ஸ்மார்ட் போனை வாங்கும் போது அது என்ன சொல்லுது? உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்தாதான் ஸ்மார்ட் போனுக்குள்ளே உங்களால போக முடியும். வித்தவுட் மெயில் ஐடி ஒன்னும் போகவே முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு பாஸ்வேர்டு தான் நமக்கு இருக்கிற ஒரே அதிகாரம். இந்த பாஸ்வேர்டு இருக்கு, அதனால யாரும் உள்ளே போக முடியாது. கவனிச்சு கொள்ளுங்க, நீங்க பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க, இப்ப அது உள்ள போக முடியாது. அந்த மெயில் உள்ள போக முடியும். எப்படி முடியும்? அவங்க ஒரு பாஸ்வேர்டு கொடுப்பாங்க, டெம்பரவரியா நீங்க உள்ள போய் பாஸ்வேர்டு மாத்தி கொள்ளலாம்ன்றாங்க. ஒருவேளை உங்கள் மெயில் ஐடிக்குள்ள ஒரு பாஸ்வேர்டால வச்சு அவங்க கொடுக்கிற பாஸ்வேர்ட்ல உங்களால போக முடியும்னா, ஏன் அதே பாஸ்வேர்டு வச்சு அவங்களால உள்ள போக முடியாது? நம்ம டேட்டாஸ் எல்லாமே இன்செக்யூர், எல்லாமே இனி அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. முந்தையெல்லாம் பாஸ்வேர்ட் போகும்போது சைன் அவுட் பண்ணிட்டு இன்னைக்கு வெளியே வருவோம். ஆனா இன்னைக்கு ஸ்மார்ட் போன் வந்துருச்சு, யாரும் சைன் அவுட் பண்ணிட்டு வெளியே வரதே கிடையாது. எல்லாருமே 24 hours சைன் இன்ல தான் இருக்கிறோம். என்ன காரணம்? முழு நேரம் நம்மளை கண்காணிக்கிறார்கள். டோட்டல் கண்ட்ரோலும் அவர்கள் கையிலே போய்விட்டது.
எக்கானமி அவங்க கையில போயிடுச்சு. வெளிப்படுத்துற விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல அழகா ஆண்டவர் சொல்வார். 7வது வசனத்துல அவர்கள் யுத்தத்தின் மூலமாக பிடிப்பார்கள். 15வது வசனத்துல அவர்கள் ரிலிஜியஸ் மூலமா பிடிப்பார்கள். 17வது வசனத்துல எக்கானமி மூலமா பிடிப்பார்கள். கர்த்தர் சொன்னபடியே எக்கானமி மூலமா, ரிலிஜியஸ் மூலமா, பாலிடிக்ஸ் மூலமா எல்லாத்திலயும் தன் கண்ட்ரோல கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல்ஸ், எஜுகேஷன்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாமே இவங்க கண்ட்ரோல தான் இருக்கு. இவர்களுடைய அண்டர் கிரவுண்ட் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அடுத்த அந்தி கிறிஸ்து. 7வது இடத்துல, அந்த 7வதுல இருந்து வரக்கூடிய 8வது மகன், 8ஆம் அவன் என்று வேதம் சொல்கிறது. அவன் தான் ஆன்டி கிரைஸ்டாக இருக்க போகிறான். உங்களுக்கு தெளிவாய் நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். 8வது சாம்ராஜ்யம் பூமியில் எழும்பி வந்து விட்டது. இலுமினாட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அண்டர் கிரவுண்ட் சொசைட்டி முழு உலகத்தையும் தங்கள் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டார்கள். நாட் ஓன்லி இந்தியா, யூரோப்பா, அமெரிக்கா, சைனா, ஆஸ்திரேலியா எல்லாமே இவங்க கண்ட்ரோல தான் இருக்கு. இவங்க ஆட்கள் தாங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு நான் இன்னும் தெளிவாக சொல்ல முடியும், ஆனால் இதை பகிரங்கமாக சொல்ல முடியாது. ஆனால் இதுதான் உண்மை. டோட்டல் கண்ட்ரோலும் அவர்கள் கையில் இருக்கிறது. 8வது சாம்ராஜ்யம் எழும்பி வந்து விட்டது. அதிலிருந்து ஒரு ஆள் உலகத்தை பிடிக்க வேண்டும். 1990களில் திடீரென்று ஒரு நாள் சொன்னார்கள், மைத்ரேயா என்ற ஒருத்தர் வருவார், அவர் முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய போகிறார், அவருக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தில் அறிவித்தார்கள். ஆனால் மைத்ரேயா வரவில்லை. அவர்கள் ஒரு தலைவருக்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். 1951 ஹென்ரி ஸ்பார்க் என்பவர் சொன்னார், இந்த அமைப்பு எங்களுக்கு போதுமானது, ஐரோப்பா அமைப்பு எங்களுக்கு போதுமானது, யூரோப்பிய கூட்டமைப்பு எங்களுக்கு போதுமானது, எங்களுக்கு தேவை ஒரு தலைவர், எங்களை ஞானமாய் நடத்தக்கூடிய தலைவர், அவன் தேவனாய் இருந்தாலும் பரவாயில்லை, பிசாசாய் இருந்தாலும் பரவாயில்லை என்றார். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு தலைவர் தேவை. அதை உருவாக்கக்கூடிய அந்த தலைவனை வெளியே கொண்டு உட்கார வைக்கக்கூடியதான அந்த குழு, அந்த கமிட்டி எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டது. அப்படியால் நீங்கள் கேட்கலாம், இந்த சாப்பாடு, இந்த மெடிசன், எஜுகேஷன் எல்லாம் இவங்க போயிட்டு இவங்க தான் நடத்துறாங்க, இவங்க தான் நம்மளை கண்காணிக்கிறாங்க. அப்ப கர்த்தர் என்ன செய்யறார்? இவர்களை இப்படி கொண்டு வந்ததே கர்த்தர் தான். நேபுகாத்நேச்சாரை வர வைத்தது கர்த்தர், அலெக்சாண்டரை வர வைத்தது கர்த்தர், இலுமினாட்டிஸை வர வைத்தது கர்த்தர். கடைசி சாம்ராஜ்யம் இவர்கள் கையிலே 7 ஆண்டு காலம் இருக்க வேண்டும். பிடிக்கிறவர்கள் எழும்பி வந்து விட்டார்கள். அப்படியானால் இதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அந்த வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிறதான ஒரே வழி. இயேசு கிறிஸ்து சொன்ன இத்தனை காரியங்களும் இவ்வளவு தெளிவாய் நடைபெறுகிறது. இதிலிருந்து தப்பிப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஒண்ணுதான் வழி. வருக வந்துருச்சு, கைவிடப்பட்டுட்டீங்கன்னா சிலர் போதிக்கிறார்கள், நாங்கள் அந்த காலத்துல ரத்த சாட்சியாய் மரிக்க போகிறோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம். கவனித்துக் கொள்ளுங்கள், இவ்வளவு விசாரமாக பரிசுத்த ஆவியானவர், திருச்சபை, வேதாகமம், மெய்ப்பர்கள் இருக்கிற இந்த காலகட்டத்திலேயே நம்மால் ஒழுங்காய் வாழ முடியவில்லை, கைவிடப்படுவோமானால் வருகைக்கு பின்னால் இந்த இலுமினாட்டிஸ் திருச்சபையை ஒழித்து விடுவார்கள். மெய்ப்பர்கள், நல்ல மெய்ப்பர்கள் எல்லாம் வருகையில போய் விடுவார்கள். அதுக்கப்புறம் இருக்கிறவர்கள் கள்ள மெய்ப்பர்கள். அப்புறம் வசனம் சொல்லுகிறது, வசனத்தை கேட்கக்கூடாத காலம் ஒன்று வருகிறது. அப்போ படிப்பதற்கு நல்ல வசனம் இருக்காது. இப்பயே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்கிலீஷ் பைபிள்ல எல்லாத்திலையும் முக்கியமான வசனங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. NKJV இருந்து கூட எடுத்துட்டாங்களாமா, ESV இல்ல. பாதி மனுஷகுமாரன் உலகத்தை ரட்சிக்க வந்தார் என்ற வசனமே எடுக்கப்பட்டாகிவிட்டது. கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் என்ற வசனம் எடுத்தாச்சு. பல வசனங்கள் நீக்கப்பட்டாகிவிட்டது. வசனத்தை கேட்கக்கூடாத காலம் வரும். வசனத்துக்கு பஞ்சம் உண்டாகிற காலம் வந்துருச்சு. இங்கிலீஷ் வெர்ஷன்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த வெர்ஷன்ஸ் ஆர் கரப்டட். தமிழ் வெர்ஷன்ஸ்ல பழைய வெர்ஷன் மட்டும் தான் சரியா இருக்கு. சோ கர்த்தர் சொன்னபடி எல்லாம் தெளிவாய் வந்து விட்டது. அன்னைக்கு வருகைக்கு பின்னால நல்ல சபை இருக்காது, உண்மையான மெய்ப்பர்கள் இருக்க மாட்டாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. அதே வேளையில வசனம் கேட்க விடாத காலம் வரும். இந்த காலத்திலே ஒழுங்கா இருக்க முடியாது நம்மளால, அந்த காலத்துல இருக்கிறது கஷ்டம். ஆனபடியினாலே நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த வருகையில போவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டார். இனி காலம் செல்லாது. எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு வெளியரங்கமாக்கி இருக்கிறார். வெளியரங்கமாகாத ரகசியம் ஒன்றுமில்லை. 8வது சாம்ராஜ்யம், அந்திகிறிஸ்துவை உருவாக்க வேண்டிய சாம்ராஜ்யம், 7லிருந்து உருவாக்க வேண்டிய சாம்ராஜ்யம், போப்பின் சாம்ராஜ்யத்திலிருந்து உருவாக்கி வந்தான இலுமினாட்டிஸ் ரெடியாகி விட்டார்கள். The lost kings are ready now. இதிலிருந்து தப்பிக்க நீங்கள் ஒன்றே ஒரு செய்ய வேண்டும், அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு, அதோடு கூட பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானத்தை எடுத்து, அதுவும் நீங்கள் ஞானம் வந்த பிறகு எடுத்திருக்க வேண்டும், எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்திலே உங்களை இணைத்துக் கொள்ளும் பொழுது வரப்போகிற அழிவிற்கு, வரப்போகிற ஆபத்திற்கு, உங்களை சூழ்ந்திருக்கிற ஆபத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்கு அது ஒன்றுதான் வழி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆபத்துகள் முழுவதும் நம்மை சூழ்ந்து விட்டது. இனி காலம் செல்லாது. உங்களை கண்காணிக்கிற செல்போன் உங்கள் கையில் இருக்கிறது. உங்களை கண்காணிக்கிறதான எல்லா காரியங்களும் உங்கள் கைக்கு வந்துருச்சு. நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இந்த எச்சரிப்பை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அந்த எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த ஒளிப்பலையை கொடுப்பதற்கு முன்பதாக அநேக காரியங்களை இதற்காக நாங்கள் ஆலோசித்தோம். அநேக காரியங்களை கேதர் பண்ணோம். அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தெரிந்த ஒரே ஒரு காரியம், ஒன்னே ஒண்ணுதான், வரப்போகிற அழிவிலே நாமும் நம் குடும்பமும் அட்டிக்கொள்ளவே கூடாது. அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது.
தப்பிப்பதற்கு ஒரே ஒரு வழி, இவர்கள் ஆளுகையை தொடங்குவதற்கு முன்பதாக, டோட்டல் கண்ட்ரோலை கையில் எடுப்பதற்கு முன்பதாக, அந்த ஒரு நிமிஷத்திற்கு முன்பதாக நம்மை மீட்கும்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆயத்தமாகவும் அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து வருவார். ஒரு சின்ன ஜெபத்தை செய்து நான் இந்த 2வது பகுதியை முடிக்க விரும்புகிறேன். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, இருதயத்துல நானும் என் வீட்டாரும் தப்பிக்க வேண்டும், வரப்போகிற உபத்திரவத்துக்கு தப்பிக்க வேண்டும், இந்த ஆபத்தானவர்கள் கையிலிருந்து நாங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்க சாப்பாடு அவங்க கையில போயிருச்சு, எங்க மெடிசன் போயிருச்சு, எங்களுடைய எக்கானமி, எஜுகேஷன், டெக்னாலஜி எல்லாம் அவங்க கையில போயிருச்சு, முழுசா அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா அவங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். பூமியின் ராஜாக்கள் ஏகமாய் கூடி ஆலோசனை பண்ணினாலும் பரலோகத்தின் தேவன் அதை கண்டு நகைப்பார் என்று வேதத்துல வாசிக்கிறோமே. எங்கள் தேவன் எங்களை மீட்க வல்லமை உள்ளவர். தகப்பனே, நீர் வரும்போது நீங்கள் முன்குறித்த, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அழைக்கப்பட்ட, நீதிமான்களாக்கப்பட்ட நாங்கள் அனைவரும் உடைய வருகையில பங்கடைய கிருபை பாராட்டும். இது எங்கெங்கெல்லாம் இந்த செய்தி கேட்கப்படுகிறதோ இந்த வீடுகள் எல்லாம் உம்மால் மீட்கப்படட்டும். ஒருத்தர் கூட கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடாது. ஒருத்தர் கூட ஆபத்தானவர்கள் கையில மாட்டிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆம்.